தேவனுக்கு மகிமையுண்டாவதாக. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்று யோவான் 17:16 இயேசு ஜெபிக்கிறார். அவர் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும் உலகத்தின் காரியங்கள் அவரில் வெளிப்படாதபடிக்கு பரிசுத்தராய் வாழ்ந்தார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட பரிசுத்தராய் வாழ, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம் செய்வதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 12:2 சொல்லுகிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உலக வழக்கத்தின்படியும் உலகத்தாருடைய வழக்கத்தின்படியும் நாம் நடவாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று வித்தியாசப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கடலில் வாழ்கிற மீன் உப்பு தண்ணீரில் வாழ்ந்தாலும் உப்பு தன்மேல் படாமல் வாழ்கின்றது. அதே போல இந்த பாவ உலகத்திலே வாழ்கின்ற நாம் பாவம் நம்மேல் படியாதபடி பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.